सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நம்ம இந்த யதி பஞ்சகம் இல்லைன்னா கௌபீன பஞ்சகம்ன்ற ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சகம்னா 5 ஸ்லோகங்களை உடைய ஒரு ஸ்தோத்திரம். இதுல இந்த 5 ஸ்லோகமும் யதி அப்படின்னா சன்னியாசிகளை பத்தினது. யதினா யத்னசீலகான்னு அர்த்தம் சொல்றோம். யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்கள யதின்னு சொல்றோம். இந்த இடத்துல முயற்சின்றது மோட்சத்தை ஒரு சாத்தியமா வச்சுண்டு மோட்சம் அடைவதற்காக யார் முயற்சி எடுக்கிறார்களோ அந்த மாதிரி சன்னியாசிகள் எல்லாம் யதின்னு சொல்றோம் நம்ம. அந்த மாதிரியான சன்னியாசிகளை பத்தி தான் இந்த 5 ஸ்லோகமும் இருக்கு. அதுவும் ஞானியாக இருக்கிற சன்னியாசி, ஞானத்தை அடைந்த ஒரு சன்னியாசி, அவருடைய லட்சணங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அது ஒரு சாதனமாக இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு நம்மளும் முயற்சி எடுக்கிறதுக்காக தான் இங்க பகவத்பாதாள் இதை சொல்லியிருக்கார். இதுல முதல் ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்ப்போம். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ பிக்ஷான்ன மாத்ரேண சதுஷ்டிமந்தஹ விஷோகவந்தः கரணே சரந்தஹ கௌபீனவந்தः கலு பாக்யவந்தஹ. இந்த ஸ்லோகத்துல வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹா அப்படின்றதுதான் முதல் பாதத்துல சொல்லியிருக்கு. வேதாந்த வாக்கியேஷுனா வேதாந்த வாக்கியங்களில், சதான எப்பொழுதும், ரமந்தஹான மகிழ்ந்து திளைக்கிறார்கள், திளைப்பவர்கள் அப்படின்னு, மகிழ்ச்சி அடைபவர்கள், திளைப்பவர்கள் அப்படின்னு இந்த வேதாந்த வாக்கியங்களையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு அதையே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல்பாடாக யார் வச்சுட்டு இருக்காங்களோ இந்த மாதிரியான சன்னியாசிகளை பத்தி இங்க சொல்றார். இதுல முக்கியமா வேதாந்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேதாந்தம்னு நம்ம சொல்றது உபனிஷத்தை தான் வேதாந்தம்னு சொல்றோம். வேதாந்தத்துக்கு அர்த்தம் வேதஸ்ய அந்தஹா, வேதத்தினுடைய கடைசி பாகம் அப்படின்றதுதான் சாதாரணமா நம்ம கொடுக்கிற ஒரு அர்த்தம். இன்னொரு விதமான அர்த்தமும் சில பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னா வேதம்னா ஞானம்னு அர்த்தம். இந்த வேதத்தினுடைய அந்தம்னா அந்தமாக இருக்கிற ஒரு ஞானம், அல்டிமேட் நாலேஜ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. ஏன்னா இந்த ஞானமானது நான் ஒரு ஞானி அப்படின்றதையும் இத அழிச்சிடுறது, அந்த எண்ணத்தை கூட. அந்த மாதிரியான ஒரு ஞானம் இது. ஏன்னா நான் ஒரு அறிபவன் அப்படின்றதுதான் சாதாரணமா எல்லாருமே தன்னை அறிபவனாகவும், நம்ம புலன்களின் மூலமாக பல விஷயங்களை அறிகிறோம். அந்த அறியப்படும் பொருள் அப்படின்றது இருக்கு, நான் அறிகிறேன். இந்த அறிபவன், அறியப்படும் பொருள்ன்ற இந்த பேதமானது கூட அழிஞ்சு போயிடுறது இந்த ஞானத்தினால. அந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தங்களை தான் வேதாந்தம், உபனிஷத்னு சொல்றோம். இந்த வேதாந்தத்தை நம்ம எப்படி பார்க்கறோன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வேதத்தையே எப்படி பார்க்கிறோம்? நம்ம சம்பிரதாயத்துல வேதத்தையே பிரமாணம்னு சொல்றோம். பிரமாணம்னா பிரமாவை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கரணம், அதுதான் பிரமாணம்னு சொல்றோம். பிரமாகரணம், பிரமாணம். பிரமான்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த பிரமா அப்படின்னா
இந்த அறிவை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் சாதாரணமா வந்து புலன், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் சொல்றோம். கண்ணு, மூக்கு, காது, இந்த மாதிரிலாம் நம்ம ஐம்புலன்கள் இருக்கிறது. இதன் வழியா நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். கண்ணு வழியா வந்து அது கண்ணுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதனுடைய இந்திரிய விஷயம்னு இருக்கு. கண்ணுனா வந்து நமக்கு நிறங்களை காட்டுறது, உருவங்களை காட்டுறது. காதுனா வந்து சப்தம், வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நமக்கு புலப்பட வைக்கிறது. மூக்குனா வந்து வாசனை, இதெல்லாம் வந்து நம்ம அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி புலன்களின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறத வந்து பிரத்யக்ஷம்னு சொல்றோம். பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றோம். பிரத்யக்ஷம் அப்படின்றது சென்ஸ் பர்செப்ஷன் சொல்லலாம் ஆங்கிலத்துல. இந்த பிரத்யக்ஷமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா நேரடியாக அனுபவிக்கிறது தான் பிரத்யக்ஷம்னு சொல்றோம். நேரடியான ஞானம், நேரடியான அறிவு, புலன்களின் மூலமாக நம்ம நேரடியா தெரிஞ்சுக்கிறோம். அத சில சமயம் புலன்களின் மூலமாக நேரடியா தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு சில விஷயங்கள்லாம். இருந்தாலும் அத நேரடியாக தெரிஞ்சுக்கலனாலும் அத வந்து நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அனுமானமும் ஒரு பிரமாணம்னு சொல்றோம். தூரத்துல ஒரு மலை இருக்கு, அங்க புகைய பாக்குறோம். புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் பண்றோம். இந்த மாதிரி அனுமானம், பிரத்யக்ஷம், அனுமானம், இது ரெண்டும் சாதாரணமா பிரமாணமாக எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி வேதத்தையும் ஒரு பிரமாணம்னு நம்ம சொல்றோம். நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக வேதத்தை நம்ம பார்க்கிறோம். வேதாந்தம்ன்றது வேதத்தோடு சேர்ந்ததுதான்றதுனால அதுவும் ஒரு பிரமாணமாக தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பிரமாணா என்னன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி பிரமான்றதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றத. இப்போ பிரமாணா சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்னா அனதிகதம், அபாதிதம் அப்படின்னு 2 லட்சணம் அதுக்கு கொடுக்குறோம். அனதிகதம்னா ஏற்கனவே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புலப்படுத்த வேண்டும். எது வந்து ஏற்கனவே எனக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்து அதை நான் தெரிந்து கொள்கிறேனோ அதுதான் வந்து அறிவு. இப்படி இல்லைன்னா அது என்ன சொல்றோம்னா ஞாபகப்படுத்தி பாக்குறதுன்றோம், ஸ்மிருதின்னு சொல்லிடுறோம். ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த, அறிந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா அது வந்து ஸ்மிருதி, அது வந்து பிரமா இல்லை. அதனால பிரமான்றது வந்து புதிதாக நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். வேற எந்த பிரமாணமும் வந்து நான் தெரிஞ்சின்றத வந்து தப்பு, பிழை அப்படின்னு அது வந்து பிழையாக ஆக்கக்கூடாது. இது இந்த விதமா தான் நம்ம சொல்றோம். இந்த மாதிரிதான் வந்து 2 லட்சணம் கொடுக்கிறோம். அனதிகதம், அபாதிதம். அபாதிதம்ன்றது வந்து இது வந்து பாதம். அதை வந்து வேற எந்த பிரமாணமும் வந்து பாதிக்க கூடாது. இது வந்து பிழை அப்படின்னு ஆக்கிடக்கூடாது நம்ம தெரிஞ்சின்றது. ஏன்னா நிறைய தடவை கண்ணால பாக்குறதும் காட்சி பிழை ஆயிடுறது. நம்ம வந்து பாம்பை பாக்குறோம், பயப்படுறோம், ஓடலாமான்னு நினைக்கும் போது வேற யாரோ அங்க டார்ச் லைட் அடிச்சா பார்த்தா வெறும் கயிறு தான் இருக்கு. இந்த மாதிரி காட்சி பிழை எல்லாமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால சில சமயம் நம்ம முதல்ல வந்து எது ஞானம்னு நினைக்கிறோமோ அது அப்புறமா வந்து பிழையாக ஆகிவிடுகிறது. பிழையாக ஆகிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுறதானா. ஆனா எது வந்து இந்த மாதிரி பிழை அப்படின்னு ஆகாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதோ அது எல்லாமே ஞானம்தான். இப்படிதான் வந்து நம்ம ஞானத்துக்கு லட்சணம் கொடுக்குறோம். இந்த லட்சணம் ரொம்ப முக்கியம், எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வேதம் ஏதோ ஒண்ணு சொல்றதுன்னா வேதம் வந்து சொர்க்கம் இருக்குன்னு சொல்றது. இப்போ அதுக்கு என்ன சாட்சி, என்ன ப்ரூஃப்னு கேக்குறாங்க. இந்த ப்ரூஃப் இருந்தாதான் ஒண்ணுத்த வந்து நான் ஞானம்னு ஒத்துப்பேன்னா எந்த ஞானமுமே ஏற்பட முடியாது. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கண்ணால ஒண்ணு பாக்குறேன், இப்போ வந்து இது வெள்ளை அப்படின்னு தெரியறது உங்களுக்கு எல்லாம். இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப்னு இப்ப நான் கேட்டேன்னா உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? என் கண்ணு வந்து இதை வெள்ளைன்னு காட்டுறது, அவ்வளவுதான். காதுனால வந்து இதை வெள்ளைன்னு சொல்ல முடியாது, நாக்குனால இதை வெள்ளைன்னு சொல்ல முடியாது, தொட்டு பார்த்து இது வெள்ளைன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, சுவைத்து பார்த்தும் இல்லாட்டா மோர்ந்து பார்த்தும் நான் இதை வந்து வெள்ளைன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மத்த எந்த புலன்களுக்கும் கண்ணு
காட்டி கொடுக்கிற விஷயத்துக்கு அதனால போய் அதை காட்டித்தர முடியாது, புலப்படுத்த முடியாது. அந்தந்த இந்திரியம் அந்த அதனுடைய விஷயத்தை ஒண்டிதான் புலப்படுத்த முடியும். இப்ப காது ஒரு சப்தத்தை உங்களுக்கு புலப்படுத்துதுன்னா, அந்த சப்தத்தை கண்ணு இதுதான், இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு காட்ட முடியாது கண்ணுனால. அந்தந்த இந்திரியம் நமக்கு எதை காட்டி கொடுக்கிறதோ, எதை புலப்படுத்துறதோ, அதை நம்ம ஞானமாதான் ஏத்துக்கிறோம். அதனாலதான் ஞானத்தினுடைய லட்சணத்திலேயே அது பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு தான் நம்ம சொல்றோமே தவிர, அது அதுக்கு ஒரு சாட்சியாக இன்னொரு தேவைன்னா அப்ப அது முடியாமல் போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ப்ரூஃப்காக நம்ம எடுத்துக்கிற இன்னொரு அறிவானது அதுதான், அது சரின்னு எப்படி தெரியும் அப்ப எனக்கு திருப்பின்னா, அது அனவஸ்தா தோஷம்னு நம்ம சொல்றோம், இன்ஃபைனைட் ரிக்ரெஸ். அந்த மாதிரி அனவஸ்தா தோஷத்துல கொண்டு போய் முடியும். ஏன்னா இப்ப எந்த ஒரு ஞானமுமே அறிவுன்னு நம்மளால முடியவே பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதனால்தான் ஞானம் ஒரு ஒரு விஷயத்த பிரமாணம்னு நம்ம ஒத்துட்டோம்னா, அது நமக்கு காட்டி கொடுக்கறது வேற எந்த பிரமாணத்தினாலையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை தான் அது எனக்கு புலப்படுத்துறது. அதுதான் அனதிகத்தம். அது தவிர அனதிகத்தமாக இருக்கிறதுனாலேயே வேற எந்த பிரமாணமும் அதை பாதிக்கவும் முடியாது, அபாதித்தமாகவும் இருக்கணும். இப்படிதான் அது லட்சணம் கொடுக்குறோம். ஞானத்துக்கும் அதுதான் லட்சணம். பிரமாணமானது இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியதுதான் பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். நம்ம வேதத்தை நம்ம பிரமாணம் அப்படின்னு ஒத்துண்டோம்னா, வேதமானதும் நமக்கு வேற எந்த விதத்திலையும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் எனக்கு புலப்படுத்தணும் வேதம். இப்போ சாயனாச்சாரியார்னு ஆச்சாரியார் இருந்தார். அவர் 4 வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார். அவர் ரிக்வேத பாஷ்யம் ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாருன்னா, பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயோன புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு அவர் முதல்லயே சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தான் வேதம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படிதான் தெரியப்படுத்துறது. அந்த மாதிரி தெரியப்படுத்துறதுனாலதான் வேதமே எனக்கு ஒரு உபயோகமான வேதமாக இருக்கிறது. வேதம் ஏன் ஒரு உபயோகமுடைய ஒரு பிரமாணமாக இருக்குன்னா, அது வேற எந்த பிரமாணத்தினாலையும் எனக்கு புலப்படுத்த முடியாத விஷயங்களை தெரியப்படுத்துகிறது. அப்படி அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இப்போ வேதம் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப், அதுக்கு என்ன சாட்சின்னு நீங்க கேட்கவே முடியாது. அந்த கேள்வியே சரியல்ல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல நான் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கலன்னு நீங்க சொல்றது வேற விஷயம். அதனால்தான் ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. ஸ்ரத்தானா என்னன்னா, வேதத்தை பிரமாணம் அப்படின்னு யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஸ்ரத்தை இருக்குன்னு அர்த்தம். சாதாரணமா புலன்கள் மேல நமக்கு ஸ்ரத்தை இருக்கு. புலன்கள் மேலேயே ரியலா ஸ்ரத்தை தான் இருக்கு. இந்திரியங்கள் மேல, ஏன்னா இந்திரியம் நமக்கு எதை காட்டி கொடுக்கறதோ அதுக்கு நம்ம ப்ரூஃப் கேட்கறது இல்லை. இதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிறோம். சில சமயம் தப்பா இருந்தா கூட அதை உண்மைன்னு ஏத்துக்கிறது ஒரு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு எல்லாருக்கும். அதை பத்தி பெரிய விசாரம் எல்லாம் யாரும் பண்றது இல்லை. கண்ணி எனக்கு காட்டி கொடுக்கறது, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு யாரும் கேட்கறதும் இல்லை. அது ஞானம்னு ஒத்துண்டுறோம். அதே மாதிரி வேதத்தையும் உங்களால ஏத்துக்க முடிஞ்சா உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்ரத்தை இருந்தாதான் நீங்க வேதாந்தம் எல்லாம் படிக்கவே வர முடியும். ஏன்னா வேதாந்தம்ன்றது நம்மளை பத்தியே நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பிரமாணம். இப்ப என்ன எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும், என்ன எனக்கு ஏற்கனவே தெரியலையான்னு கேட்டா, நான் இருக்கிறேன் அப்படின்றத பத்தி வேதாந்தம் எனக்கு சொல்ல தேவைய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யார ஆனாலும் கூப்பிட்டு நம்ம கேட்டாலும் நீ இருக்கியான்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், இருக்கேன்றான். எப்படி உனக்கு தெரிஞ்சது நீ இருக்கேன்னு நான் கேள்வி கேட்டா, என்ன நான் கண்ணாலேயே பார்த்துதான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்லாட்டி நான் ஏதாவது சத்தம் போட்டு அந்த சத்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, இல்லாட்டா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதனால நான் இருக்கணும், என் ஒய்ஃப் இருக்கா அதனால நான் இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது அனுமானம் பண்ணணுமான்னா எதுவுமே தேவையில்லை. நான் இருக்கிறேன் என்பது எந்த பிரமாணத்தையும் உபயோகப்படுத்தாமலே அது சித்தமாற ஒரு விஷயம். அதனால்தான் ஆத்மா நான் அப்படின்றத ஸ்வத சித்தம்னு சொல்றோம், சொப்பிரகாசம்னு சொல்றோம். ஏன் அது சொப்பிரகாசம்னா, ஆத்மாதான் சைதன்யம். இந்த சைதன்யம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டே இருக்கு. எப்படி ஒரு
ஒரு இருட்டுல ஒரு பானையை பார்க்கணும்னா அதுக்கு வெளிச்சம் தேவைப்படுறது. ஆனா ஒரு விளக்க பார்க்கணும்னா அதுக்கு தனியா வெளிச்சம் தேவை கிடையாது. விளக்கு வந்து தன்னையும் காட்டிக்கொண்டு மற்ற விஷயங்களையும் காட்டக்கூடிய ஒரு ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மான்றது ஒன்றிதான் பிரகாசமாக இருக்கு, சைதன்யமாக இருக்கு. அது தன்னையும் தெரிவித்துக் கொண்டு மற்ற எல்லா விஷயங்களையும் புலப்படுத்துவதும் அதுதான். தெரிவிப்பது இந்த ஆத்மாதான். இந்த மாதிரியாக இருக்கிற இந்த ஆத்மா வந்து இருக்குன்னு வேதம் வந்து காட்ட தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து தான் இருக்கிறோன்றது தெரியுது. ஆனா அதுலயே ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்ப நீ யார் அப்படின்னு யார கேட்டாலும் என்ன சொல்றாங்க? என் பெயர் இது, எங்க அப்பா பெயர் இது. இந்த மாதிரிலாம் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறாங்க. சில பேர் பெருமையா சொல்றாங்க. சில பேர் அவ்வளவு பெருமை இல்லாமலும் சொல்றாங்க தங்களை பத்தி. அப்போ இந்த மாதிரி ஒரு பெயர், தந்தை பெயர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது? இந்த உடலை வச்சுதான் நான் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரம்னு சொல்றோம். உருவுடல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. உருவுடல், அருவுடல்னு அழகா 2 பேர் இருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. பிசிக்கல் பாடி, இந்த உடல், இதுல வந்து நான் என்ற எண்ணம் எனக்கு இருக்கு. இந்த உடம்ப வச்சு நான் வந்து குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வேற இருக்கு உடலை வச்சு. அது தவிர மனசை வச்சும் இருக்கு. எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு இது தெரியறது, எனக்கு இது தெரியல. இந்த மாதிரி மனசை வைத்து நான் அறிவாளி, நான் முட்டாள். இந்திரியங்களை வைத்தும் சில எண்ணங்கள்லாம் இருக்கு. எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியறது, எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல, நான் குருடன். எனக்கு காது ஒழுங்கா கேட்கறது, காது ஒழுங்கா கேட்கல, நான் செவிடன். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த நான் என்பதை இந்திரியங்களுடனும் இந்த உடலுடனும் மனசோடும் புத்தியோடும் நம்ம வந்து அதை வந்து இணைச்சுக்கிறோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா, இத மாதிரி நீ நானை கொண்டு போய் இந்த உடல், அது உரு உடலாக இருக்கட்டும், அரு உடலாக இருக்கட்டும், அதனோடு சேர்க்கிறையே, இது வந்து தவறு. இதுவே நீ செய்யற முதல் தவறு. இதுவே அஜ்ஞானத்தினால செய்யற ஒரு அத்தியாசம். ஏன்னா சாதாரணமா எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்பவன், நான் என்பவள் எப்படி வேணா வச்சுக்கலாம், அதை பத்தி இல்ல. நான் என்கிற வஸ்துவானது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சைதன்ய வஸ்து. இப்ப நான் எல்லாத்தையும் அறிந்து கொள்பவனாக இருந்தால், எந்த ஒரு பொருள் அறியப்படும் பொருளாக இருந்தால் அது நானாக இருக்க முடியாது. சரியா? எதையெல்லாம் நான் வந்து அறிந்து கொள்கிறேனோ, இது என்று எதையெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறதோ அது வந்து நானாக இருக்க முடியாது. எது இதுவோ அது நான் அல்ல. இது ஒரு விசாரம். இது வேதாந்தத்துல ஆரம்பிக்கும் பொழுது பண்ண வேண்டிய ஒரு விசாரம். எதெல்லாம் இது என்று என்னால் சொல்ல முடிகிறதோ அது எதுவுமே நான் ஆக இருக்க முடியாது. ஏன்னா நான் வேறு, இது வேறு. இது எல்லாம் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்துக்கள், பொருட்கள். நான் என்பது சைதன்யமாக இருக்கிற தெரிந்து கொள்கின்ற ஒரு வஸ்து. அப்போ இந்த உடல்ல குழப்பம் இருக்கு. ஏன்னா உடல் வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. இந்த கண்ணாடி எடுத்துட்டோம்னா இது வந்து நான் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. கண்ணாடியை வச்சு பார்த்தால் கூட கண்ணாடியை நானுன்னு யாரும் சொல்றது இல்ல. இந்த துணியை நானுன்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனா இந்த தோல்ல இருந்து குழப்பம் ஆரம்பிக்கிறது. இதை நான் என்று சொல்கிறோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணனை வச்சு கூட நான் பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன். பசி தாகம்லாம் பிராணன், சூக்ஷ்ம சரீரம் தான். அதே மாதிரி இந்திரியங்களை வச்சு நான் குருடன், செவிடன், நான் நல்லா பாக்குறேன், என்னால கேட்க முடியறது. மனசை வச்சு புத்தியை வச்சும் சொல்லிக்கிறோம், நான் அறிவாளி, நான் முட்டாள். இந்த மாதிரிலாம் இந்த நான் என்பதை இதோடு சேர்ந்து குழப்பிக் கொள்கிறோம். ஏன்னா இது எல்லாமே இதுதான். உடம்பையும் நான் இது என்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பசி தாகத்தெல்லாமும் நான் தெரிஞ்சுக்க முடியறது. மனசுல எனக்கு ஏற்படுற எண்ணங்கள் எல்லாமும் எனக்கு தெரியறது.
எனக்கு ஒண்டிதான் தெரியுது. சொல்ல போனா மனசுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றதெல்லாம். இந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதுல போய் நான் என்பதை சேர்த்து அதனுடைய தர்மங்களை எல்லாம் என்னுடைய தர்மமாக நினைச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும். உடம்புனாலே அதுக்கு கஷ்டம் வரும். உடம்பு என்பது பிறக்கிறது, வளர்கிறது, அதுக்கப்புறம் திருப்பியும் அது வயசுக்கு வந்துடுதுன்னுலாம் சொல்றோம். பரிணாமம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் என்ன ஆகுது, திருப்பியும் வயசாயிடுறது, மூப்பு வந்து விடுகிறது, பக்ஷியத்தைன்னு சொல்றோம். அப்புறம் அது இறந்து விடுகிறது. இப்ப இது எல்லாத்தையும் இதுல இந்த நான் என்பதை இந்த உடம்புல போட்டோம்னா, இப்ப நான் பிறக்கிறேன், நான் வளர்கிறேன், நான் பரிணாமத்தை அடைகிறேன், நான் முதியவனாகிறேன், நான் இறக்கப் போகிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த உடலை வச்சு வந்துடுறது. அதனுடைய வரையறை குறை எல்லாம் என்னுடைய குறையாயிடுது. உடலுடைய குறைகள் எல்லாம் என்னுடைய குறை, இந்திரியங்களுடைய குறை எல்லாம் என்னுடைய குறை, மனசுடைய குறை எல்லாம் என்னுடைய குறை. இந்த மாதிரி இது இது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுடைய குறையெல்லாம் என்னுடைய குறையாக எடுத்துட்டு கஷ்டப்படுறதுக்கு பேரு தான் சம்சாரம்னு பேர். சம்சாரி ஆயிடும். இப்ப வேதாந்தம் என்ன சொல்றது, இது எதுவுமே நீ இல்ல, நான் யாருன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. வேதாந்தம் நான் யாருன்னு சொல்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றது. நான்ன்றது சத்தியம் ஞானம் அனந்தம். எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? சத்தியம், நம்ம எதை தெரிஞ்சுட்டாலும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும். பானை இருக்கிறது, பானையை உடைச்சிட்டாலும் அந்த உடைஞ்ச சில்லுகள் இருக்கிறது. இந்த சில்லெல்லாமும் நல்லா இன்னும் நல்லா போட்டு இடிச்சு மண் ஆக்கிட்டோம்னா மண் இருக்கு. மண்ணை எடுத்து மைக்ரோஸ்கோப்புக்குள்ள வச்சு பார்த்தோம்னா அணு எல்லாம் இருக்கு. அணுவுக்குள்ளேயும் போனா என்ன இருக்குன்னா, அதுக்குள்ளேயும் போனா சப்அட்டாமிக் பார்ட்டிகல் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த காலத்துல விஞ்ஞானிகள். அதுக்குள்ளேயும் போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, அவங்களும் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கேயே பார்ப்பவன்னு ஒருத்தன் இருக்கணும், அப்சர்வர் இருந்தாதான் இந்த அணு பரமாணுலாம் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமும் அது தெரியறதுக்கு பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கணும், அறிகின்றவன், அப்சர்வர்னு. இப்ப திருப்பி இந்த சைதன்யத்துக்கு தான் வருது எல்லாமே. இப்போ எதுவுமே உண்மையாக அழிக்கவும் முடியாது, உண்டாக்கவும் முடியாது. எல்லாம் உருமாறிண்டே இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா. ஆனா இருக்கு இருக்கு இருக்குதான் எப்பொழுதுமே. பானை இருக்கு, சில்லு இருக்கு, மண் இருக்கு, அணு இருக்கு, பரமாணு இருக்கு. எப்பொழுதுமே இருப்பு 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 என்பது மாறாமல் இருக்கிறது. எந்த அறிவிலையும் இருப்பு இல்லாமல் இருக்க முடியாது. இருப்பு இருக்கிறது. அந்த இருப்புன்றதுதான் சத்தியம். அந்த இருப்பு எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ஆத்மாவுடைய சத்தியமா சத்தான்னு சொல்றோம். இந்த ஆத்மாவுடைய சத்தா தான் எல்லாத்தினுடைய இருப்பாகவும் நமக்கு தெரியறது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது இருக்குதுன்னா ஜடமான்னு கேட்டா, அது ஜடம் அல்ல, ஞானம்னு சொல்றோம். அதனால்தான். ஏன்னா இந்த ஆத்மாவானது எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதை விட்டா வேற எதுவுமே பிரகாசிக்கல. சொல்ல போனா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாத்தின்னு வேதம் சொல்றது. இந்த ஆத்மா ஒண்டிதான் பிரகாசிச்சுட்டு, எந்த ஒளி இல்லைனாலும் ஆத்மா தானாகவே ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுறது. கனவு உலகம்னு. சாதாரணமா நினைவு உலகத்துல முழிச்சுட்டு இருக்கும் பொழுது சூரிய பிரகாசம் இருக்கு. சூரியன் இல்லைன்னா சந்திரன் பிரகாசிக்கிறது. சந்திரன் இல்லைன்னா நெருப்பு இருக்கு. நெருப்பு இல்லைன்னா கூட ஐம்புலன்களும் மற்ற புலன்கள்லாம் வச்சு நம்ம சத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கூட நம்ம சில செயல்கள்லாம் செய்யலாம். இப்ப அது எல்லாமே ஒடுங்கி போனாலும் அப்ப யார் வெளிச்சம் தரான்னா இந்த ஆத்மாவே ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுறது மனசுக்குள்ள. அதனாலதான் இந்த ஆத்மா சுயம் ஜோதின்னு அதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. வேற எந்த ஒளி இல்லைனாலும் இந்த ஆத்மாவுடைய ஒளியினாலேயே ஒரு ஒரு உலகமே சொப்ன உலகம், கனவு உலகமானது விடுகிறது. அதுல போய் நம்ம திருப்பி விவகாரம் பண்ணணும்.
இப்போ இதுல இருந்து எல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆத்மா ஒண்டிதான் ஒளியோடு இருக்கிறது எப்பொழுதுமே. மத்த எந்த ஒளி, வெளியில இருக்கிற ஒளி எல்லாம் இல்லன்னா கூட, இந்த ஆத்மாவினுடைய ஒளி வந்து ஒடுங்குவதே இல்ல. எப்பொழுதுமே அது பிரகாசிச்சுட்டே தான் இருக்கு. அதான் சத்தியம், ஞானம். சத்தியம், ஞானம் அது சரி. ஆனா இன்னொரு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து, நான் வந்து குறையோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க தன்னையே. குறைகள் இருப்பதனால தான் அந்த குறைய நிவர்த்திக்கணும்ன்றதுக்காக தான் ஆசையே வருது. எதுக்காக ஒருத்தன் ஆசைப்படுறான்? தன்னிடம் எல்லாம் இருக்கு. நான் நிறைவானவன் தான். எல்லா விதத்திலயும் நான் நிறைவோடு இருக்கிறேன். பூர்ண ஸ்வரூபனாக இருக்கேன். அப்படின்றவனுக்கு வந்து எதையோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா என்னதான் சாதிச்சாலும், தன்னிடம் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைச்சுட்டு இன்னும் வேற எது மேலயோ ஆசைப்பட வேண்டியிருக்கு. இந்த குறை இருக்குன்ற எண்ணம் தான் சம்சாரித்தம்னு சொல்றோம். குறை இருக்குன்னு நினைக்கிறதே அது அஜ்ஞானம். ஏன்னா அதுதான் வந்து உபநிஷத்து என்ன சொல்றது? அதனாலதான் சொல்றது, நீ அனந்தம். எந்த விதமான குறையும் வரையறையும் உனக்கு கிடையாது. நீ வந்து இருக்கிறேன் அப்படின்னாலும் என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் இந்த உலகத்துக்குள்ள நான் இருக்கேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. உலகத்துக்குள்ளனா என்ன? தேச காலம். அதுக்குள்ள நான் இருக்கேன். ஸ்பேஸ் டைம்குள்ள நான் இருக்கேன். அதுவே வந்து அஜ்ஞானம். அதுவே தவறு. வேதாந்தம் வந்து என்ன சொல்றது? இந்த ஸ்பேஸ் டைம் உனக்குள்ள இருக்குன்றது. ஆகாசம் வந்து இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வருகிறது. அந்த ஆத்மாக்குள்ளேயே ஆகாசம் ஒடுங்கி விடுகிறது. ஆகாசத்தோட மத்த எல்லா பூதங்கள், டைம், காலமும் அதோட சேர்ந்து ஒடுங்கிடுறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறான். நான் இருக்கிறேன். ஆனா ஆகாசம், காலம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. தினமும் தூங்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கத்துல ஆகாசமும் இல்லை, காலமும் இல்லை, வேற எந்த வஸ்துவும் இல்லை. ஆனா நான் இருக்கிறேன். நான் தான் தூங்குறேன். நான் இருக்கிறேன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நான் என்னுடைய இருப்பு என்பது தேச காலத்திற்கு அப்பாற்பட்டது. இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து வேதாந்தம் வந்து சொல்லித் தருது. நீ தேச காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தேச காலம்ன்றது உன்னிடத்திலிருந்து உருவாகி உன்னிடத்திலேயே ஒடுங்கி விடுகிறது, அடங்கி விடுகிறது. அதனால உனக்கு எந்த விதமான வரையறையும் கிடையாது. அதுதான் உன்னுடைய உண்மையான சொரூபம். அந்த சொரூபம் ஆனந்த சொரூபம் வேற. அனந்தம்னா உண்மையா ஆனந்தம். ஏன்னா எல்லாரும் வந்து தேடுறது வந்து நான் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்ன்றதுதான். அதுவும் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஆனந்தமா இருக்கணும். யார போய் கேட்டாலும் அவங்க சொல்லப் போறாங்க. உனக்கு எப்ப சந்தோஷமா இருக்கணும்னா, எப்பவுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். உனக்கு எங்க சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா எல்லாரும் நிரந்தரமான ஆனந்தத்தை தான் தேடுறாங்க. அது உன்னிடத்திலேயே தான் இருக்கிறதுன்னு வேதாந்தம் வந்து சொல்றது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா சாதாரணமா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நான் ஆசைப்படுற விஷயத்த கிடைச்சாதான் எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறான். இப்ப அந்த விஷயத்துலதான் ஆனந்தம் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, விஷயத்துல ஆனந்தம் கிடையாது. உண்மையா பார்த்தோம்னா. ஆனந்தன்றது ஒரு ஒரு வஸ்துவும் இல்ல. ஒரு பொருளும் இல்லை. அது ஏதோ ஒரு பொருளுடைய தர்மமும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. விஷயத்தை நாம் அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்ன? நம்மளுடைய ஆசை ஒடுங்கி விடுகிறது. முதல்ல ஒரு ஆசை ஏற்பட்டுருச்சு. ஆசையே ஏன் ஏற்படுறது? ஏன்னா என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சுட்டு தான் நான் ஆசைப்படுறேன் எதுக்கும். அப்போ அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யும் பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தை அடையும் பொழுது, என்னிடம் இருக்கிற குறையை நான் பார்ப்பதில்லை. அந்த ஆசையானது அது சாந்தமாயிடுது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. எது வரைக்கும் நான் என்ன குறை உள்ளவன்னு பார்க்காம இருக்கேனோ, அது வரைக்கும் தான் சந்தோஷம். திருப்பி வேற ஏதோ ஒரு குறைய என்னிடம் நான் பார்த்தா, அது இன்னொரு ஆசையை கிளப்பி விட்டு, திருப்பியும் துக்கம் தான். சந்தோஷம் போயிடுறது. ஆனா உண்மையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த விதமான பொருளோடும் நான் சம்பந்தமே இல்லாம இருக்கிற தூக்கத்துல தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆனந்தமா இருக்கும். விஷயத்தினால தான் எனக்கு ஆனந்தம் வரணும்னா, தூக்கம் வந்து யாருக்குமே பிடிக்கக் கூடாது. ஆனா யாருமே டாக்டர் கிட்ட போய் எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்றது கிடையாது. சரியா?
எல்லாரும் என்ன சொல்றான், தூக்கம் வரலனா தான் டாக்டர் கிட்ட போறான். எனக்கு தூக்க மாத்திரையை கொடுங்க. தூங்குவதுன்றது அவ்வளவு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியறது, எந்த வித விஷய சம்பந்தமும் இல்லாம நான் இருக்கிறது தான் ஆனந்தம். அப்ப ஆனந்தம்ன்றது வேற எங்கேருந்து வர முடியாது. நான் ஒண்டிதான் இருக்கேன். எந்த வஸ்துவுமே இல்ல, எதனோடயும் எனக்கு சம்பந்தமும் இல்ல. அந்த மாதிரி இருக்க இருக்கிற அந்த சுசுப்தி அப்படின்னு சொல்றோம். ஆழ் தூக்கத்திலேயே நான் மாத்திரம்தான் இருக்கேன். ஆனா அது ஆனந்தமா இருக்குன்னா, அப்ப ஆனந்தம் வேற எங்கேருந்தும் வர முடியாது. ஆனந்த சுரூபம்ன்றது எனக்குள்ளேயே தான் இருந்தாக வேண்டும். இந்த மாதிரி நீ ஆனந்தமா எப்பொழுதுமே இருக்க, அதுதான் உன்னுடைய சொரூபம். இத நீ எங்கேயும் போய் அடையவும் வேண்டாம். இதுக்காக நீ காத்துட்டு இருக்கவும் வேண்டாம். இப்பவே இங்கேயே இது உனக்கு இருக்கிறது. வெறும் இத தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுதான் வேதாந்த வாக்கியம் பிரமாணமாக நமக்கு புலப்படுத்துகிறது. வேதாந்தம் என்னையே எனக்கு காட்டிக் கொடுக்கிறது. சரி, இதுக்கு எதுக்கு வேதாந்தம் தேவை? என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்குள்ளேயே நான் பாத்துக்க முடியாதான்னு நான் உன்னையே நீ எப்படி பாத்துக்க முடியும்? இப்போ உன்னுடைய முகத்தையே நீ பாக்கணும்னா கூட உன் கண்ணால உன் முகத்தை பார்க்க முடியாது. கரெக்டா? என்னதான் இப்படி பண்ணாலும் ஏதோ இந்த மூக்கு நுனி தெரியலாம். கொஞ்சம் மீசை ஏதாவது இப்படி இழுத்து விட்டா இது தெரியலாம், அவ்வளவுதான். என்னுடைய முகத்தையே என்னால பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா தெரிந்து கொள்பவனும் தெரியப்படும் விஷயமும் ஒண்ணா இருக்க முடியாது. அதுதான் இந்த ஆத்மாவினுடைய ஆத்ம ஞானத்துல இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, மத்த எல்லா ஞானமும் என்னை விட வேறான ஒரு விஷயத்தை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கை முழுக்க என்னெல்லாம் ஸ்கூல்ல போய் படிக்கிறோமோ, காலேஜ்ல போய் படிக்கிறோம், வேற அத்தியாயனங்கள்லாம் பண்றோம்னா எல்லாமே என்னை விட வேறான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா இந்த ஆத்மா என்பது நான் என்னை நான் அறியப்படும் பொருளாக தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. இருந்தாலும் நான் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை பத்தின குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் சாதாரண குழப்பம் இல்லை. எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு குழப்பம். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்றது? என் மூஞ்சியே நான் பார்க்கணும், என் முகத்தை பார்க்கணும்னா நான் என்ன பண்றது? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுன்னா. அப்ப யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. எதுக்காக வெளியில கண்ணாடியை பாக்குறவன் முகத்தை பார்க்கணும், நான் உள்ளுக்குள்ள பார்க்க வேண்டியதானான்னு யாராவது கேட்கறாங்களான்னா இல்ல. அதே மாதிரிதான் நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அது வராது. கண்ணை மூடி ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். தியானமானது ஒரு சாதனம். உங்க மனசை நீங்க இந்த ஞானத்துக்காக தயார்படுத்திக்கிறதுக்காக தியானம், யோக சாதனம் எல்லாம் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. இருந்தாலும் இதெல்லாம் ஞானத்தை தராது. ஞானத்தை பெற வேண்டும்னா ஒரு குரு கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும். சாஸ்திரம் குரு வாக்கியம் தான் நமக்கு பிரமாணம். குருவின் வழியாக வரும் சாஸ்திர வாக்கியம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானம் தான் நான் யார் என்பதை தெளிவாக காட்டி கொடுக்கும். அப்போ இந்த ஞானியாக இருக்கிற இந்த சன்னியாசிக்கு ஏற்கனவே இந்த ஞானம் இருக்கு. இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே அந்த வேதாந்த வாக்கியம் ஏற்கனவே பிரமாணமாக செயல்பட்டு ஞானம் ஏற்பட்டுருக்கு. அப்ப கூட எப்படி நம்ம டெய்லி போய் கண்ணாடியை பார்த்து நம்ம மூஞ்சியே கண்ணாடியில பாக்குறதுக்கு யாருக்குமே சலிக்கிறதே இல்லை. எவ்வளவு தினமும் பார்த்தாலும் சலிக்காம பாத்துக்கிறோம். ஏன்னா ஆத்ம புத்தி என்பது எங்க இருக்கோ அந்த ஆத்மான்றத ஒண்டிதான் நம்ம எந்த விதமான ஒரு கண்டிஷனும் இல்லாம பிரியமா இருக்கிறது ஆத்மாவினிடம் ஒண்டிதான். மத்த எல்லாமே ஆத்மாவுக்காக தான். அதனால எங்க இந்த ஆத்ம புத்தி இருக்கோ அதுல ஒரு ஆனந்தம் எப்பவுமே இருக்கு. அதுல ஒரு சலிப்பே இல்லை. இப்போ இந்த வேதாந்த வாக்கியங்கள் எப்போதுமே என்ன எப்படி காட்டி கொடுக்கறது? உனக்கு சோகம்ன்றது வரவே முடியாது. நீ சோகத்தை எல்லாம் கடந்தவன். எந்த விதமான ஒரு குறையும் உன்னிடம் இல்லை. எல்லாமே நிறைதான். எந்த கஷ்டமும் உனக்கு இல்ல அப்படின்னு எப்பவுமே காமிச்சுட்டு இருக்கு. அந்த வாக்கியங்கள் ஞானத்தை ஏற்படுத்தின பிறகும் அதை நினைச்சு மகிழ்ச்சி அப்படியே திளைக்கிறாங்களாம். அதான் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா. எப்பொழுதுமே இந்த வேதாந்த வாக்கியங்களிலேயே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த சன்னியாசிகள். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அதனால
அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சந்தோஷத்துக்கு. ஏதோ ஒண்ணு இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னாலே ஒரு சுதந்திரமே இல்லை, அடிமைதான் நீ. அப்போ அதே மாதிரி ஏதோ ஒண்ணு இல்லைனாதான் நான் சந்தோஷமா இருக்கணும்னாலும் நீ அடிமைதான், சுதந்திரம் கிடையாது. ஆனா இவர்கள்லாம் சுதந்திரமாக இருக்கும் ஞானிகள். சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு கவலை இல்லை. பிக்ஷான்ன மாத்திரேனத்த துஷ்டி மந்தகா. பிக்ஷையில் என்ன கிடைக்கிறதோ, பிக்ஷைனா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கு கூட அவங்க கவலைப்படுவதில்லை. ஏன்னா அவங்க கிட்ட எந்த உடமையும் இல்லை. அவங்க போய் சாதாரணமா மத்த எல்லாருக்குமே என்ன கஷ்டம்னா வயிற்று பசிதான் கஷ்டம் எல்லாருக்கும். வயிற்றுக்காக என்னெல்லாமோ பண்றேன்றாங்க சில பேர்லாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் இந்த யதிகளுக்கு கிடையாது. அவங்க பிக்ஷையில என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுறாங்க. அது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எப்பொழுதுமே சந்தோஷமாக இந்த வேதாந்த வாக்கியங்களையே நினைத்து அதிலேயே திளைத்து மகிழ்ச்சியாக கிடைப்பதை உண்டு சந்தோஷமா இருக்கிறவங்க. அதனாலதான் விஷோகம் கரணே சரந்தகா. இந்த 3வது பாதத்துல நிறைய பாட்டபேதம் இருக்கு. இன்னொன்னு விஷோகவந்தகா கருணைக்கவந்தகான்னு இருக்கு ஒரு பாட்டம். இப்ப நான் இங்க பார்த்துட்டு இருக்கிற பாட்டம் விஷோகம் அந்தகரணே சரந்தகான்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா விஷோகம்ன்றது இங்க பிரம்மனுடைய ஒரு லட்சணமா எடுத்துக்கணும். சோகமே இல்லாத ஒன்று, எந்த வஸ்துவில் சோகம் என்பதே இல்லையோ, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கோ, அந்த பிரம்ம வஸ்துவையே மனசுல, அந்த கரணேனா இந்த இடத்துல மனதில் புத்தியில் அதை நிறுத்தி கொண்டு அதையே நினைத்து கொண்டு அந்த ஞானமானது எப்பொழுதுமே அவங்க கிட்ட இருக்குனர். அந்த ஞானம் திடமாக எப்பொழுதுமே அவங்களுடைய புத்தியில இருக்கு. அதோட எல்லா இடமும் போயிட்டு இருக்காங்களாம். இங்கதான் போகணும் அங்கதான் போகணும் இல்ல. சரந்தகான்னு ஒரு ஒரு பாட்டம் இருக்கு. அதுவே ஸ்மரந்தகான்னு இருக்கு. விஷோகம் அந்த கரணே ஸ்மரந்தகான்னு இருக்கு. ஸ்மரந்தகானா அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதையே நினைச்சுட்டு இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். சரந்தானா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரண்டினா நடந்து போவதுன்னு அர்த்தம். யார் இருக்காங்க இந்த மாதிரி? கௌபீனவந்தகா. கௌபீனத்தோட இருப்பவர்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. வெறும் கௌபீனம் ஒண்டிதான் அவங்களோட உடமையே, வேற எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்கதான் கலு பாக்யவந்தா, அவங்கதான் உண்மையான பாக்யவான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய குறிக்கோளும் மகிழ்ச்சியோட இருக்கணும்ன்றதுதான், சந்தோஷமா இருக்கணும்ன்றது. அந்த குறிக்கோளை அடைந்தவர்கள் இவர்கள் தான். எல்லாத்தையும் வச்சுட்டும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறவன் அவனை நம்ம பாக்யவான்னு சொல்ல முடியாது. அவன் சம்சாரிதான். அவனை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய நிலைமையில இருக்கான். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை, சந்தோஷம் இல்லை, இப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். யாரெல்லாம் நம்ம பெரிய சாதிச்சுட்டாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, அவனுக்கு பணம் இருக்கலாம், செல்வம், பல தலைமுறைக்கு செல்வம் இருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம், மனசு சரியில்லாம இருக்கலாம், புகழ் இருக்கலாம், மத்தவங்கெல்லாம் அவனை புகழலாம், இருந்தாலும் தன்னை பத்தின ஏதோ ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கே இல்லாம. மத்தவங்க அவனை புகழ்ந்தாலும் தன்னை பத்தின ஒரு நல்ல எண்ணம் சில பேருக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி என்ன, ஆட்சிக்கு வரலாம், புகழலாம் எல்லாரையும், இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி பயத்தோடயே இருக்கான். 100 போலீஸ்காரங்க எப்போதும் சுத்தின்டே இருக்காங்க அவனை அப்படின்னா, அவன் பயம் இல்லாதவன்னு நம்ம எடுத்துக்கணுமா, பயந்துட்டு இருக்கான்னு எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி யாரெல்லாம் பெருசா நம்ம சாதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களாமும் சாதிச்சவங்கன்னு சொல்ல முடியாது, பாக்கியவான்கள்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாவே எப்போதும் இருக்கிறவன் தான் பாக்கியவான். அந்த மாதிரி பாக்கியவானாக இருப்பவர்கள் இந்த கௌபீனவந்தகா
கோவணத்தை மட்டும் கட்டிண்டு இருக்கிற இந்த யதிகள் தான் இந்த மாதிரியான பாக்கியவான்கள். அடுத்த சில ஸ்லோகங்கள்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.